சொல்லுமா? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை எடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை எடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த இன்னும் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். இன்னும் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை வாய்களை திறந்து சொல்லுமா? வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். விசுவாசிகள் 6 முக்கியமான காரியங்களை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 மிக முக்கியமான அடிப்படை அறிவு விசுவாசிகளுக்கு அவசியம். எப்படிப்பட்ட அறிவு? முதலாவது காரியம், யூ மஸ்ட் நோ காட். தேவனை நீங்கள் கட்டாயம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அவர் தாயா. ஃபஸ்ட்டு அவர் தாயா. ஞாயிற்றுக்கிழமை அவர் தான், திங்கக்கிழமை அவர் தான், செவ்வாய்க்கிழமை அவர் தான், புதன்கிழமை அவர் தான், எல்லா மணி நேரமும் அவர் தான். நாட் ஓன்லி சண்டே 9 மணிக்கு மட்டும் ஆண்டவர் ஆண்டவர் அப்படி அல்ல. எழுந்தா ஆண்டவர், விடிஞ்சா ஆண்டவர். அவருடைய வார்த்தைகள், அவருடைய பிரசன்னம், அவருடைய அன்பு, அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். நான் யாரை ஆராதிக்கிறேன், அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு விசுவாசிகளுக்கு அவசியம். ஏன் அது நமக்கு தேவையா? தானியேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 32வது வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கலாம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். வாசிங்க, இந்த 2வது பகுதியை வாசிங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். தங்கள் நம்ம யாரை ஆராதிக்கிறோமோ அந்த தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அல்லேலூயா. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? திடனா இருப்பாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான்
திடனா இருக்கிறேன். ஏன் திடனா இருக்கிறீங்க? நம்ம ஆராதிக்கிறவர் யார்? நேற்றைக்கு ஃபாஸ்டிங்ல தியானிச்சாங்க. அவர் சுகமளிக்கிறவர். அவர் சரீர சுகத்தை மாத்திரமல்ல, ஜனங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். நோயின்னா சரீர நோய் மாத்திரமல்ல, குடும்பத்தில் சண்டை அது ஒரு நோய் தான், ஜெபிக்காதது அது ஒரு நோய் தான், விசுவாசி வேதம் வாசிக்கலனா அது ஆவிக்குரிய வியாதி, விசுவாசி சண்டே சர்ச்சை மிஸ் பண்றாங்க அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசீஸ், அது ஆவிக்குரிய வியாதி. அப்போ கர்த்தர் என்ன பண்றார்? கர்த்தர்ட்ட வர்றப்ப அப்படிப்பட்ட வியாதியை எல்லாம் அவர் சுகமாக்குகிறார். அவர் யெகோவா ரஃபாவாக இருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் யார்? அவர் என்னை சுகமாக்குகிறவர், அவர் என்னுடைய பரிகாரி. அப்ப தேவனுக்கு ஒவ்வொரு நாமங்கள் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்ற அந்த வெளிச்சத்தை விசுவாசி பெற்றிருக்க வேண்டும். ஏன் பெற்றிருக்க வேண்டும்? எனக்கு வியாதி வந்துருச்சா, அவர் என் பரிகாரியா இருக்கிறார், ஆகவே நான் திடன் கொள்ளுவேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வியாதி வரட்டுங்க, எவ்வளோ பெரிய வியாதி வரட்டும், நான் சொல்கிறேன். இல்லைங்க பாஸ்டர் ஐயா உங்களுக்கெல்லாம் தெரியாது. அது தெரியாமலாம் இல்லை, எல்லாமே எனக்கு தெரியும். அது வந்து மரண வியாதி. நான் என்ன சொல்கிறேன்? பரவாயில்ல. சொல்லுங்கள் பரவாயில்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எது வந்தாலும் பரவாயில்ல. என்ன வந்தால் பரவாயில்லங்கிறீங்க? எது வந்தாலும் பரவாயில்ல. ஏன் பரவாயில்ல? நீங்கள் உண்மையாக கர்த்தரை அறிந்திருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் திடன் கொள்ளுவீர்கள். ஆமென். திடனற்று போக கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிறவர். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசிக்கிறது, அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அந்த தேவன் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். நான் தத்தளிக்கிறப்ப, நான் குப்பையில் கிடக்கிறப்ப, நான் கீழே கிடக்கிறப்ப என்னை உயர்த்துகிற தேவன் அவர். என்னை பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் அவர். என்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற தேவன் அவர். ஆகவே நான் திடன் கொள்ளுவேன். கடன் வந்துருச்சா கவலைப்பட மாட்டேன். என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். நான் எதுக்கு பயப்படணும்? கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் பணக்கார தேவனாயிருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்போ தங்களுடைய தேவனை அறிந்திருக்கும் பொழுது, நீங்கள் அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன் யார் என்பதை அறிந்திருக்கும் பொழுது நீங்கள் திடன் கொள்ளுவீர்கள். அது மாத்திரமல்ல, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே இயேசு சொல்லுகிறார் பாருங்க, 17:3, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிந்து கொள்றதுன்னா என்ன? நெருக்கமா இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பைபிள் படி நான் சொல்லணும்னு சொன்னா, ஆதாம் ஏவாளை அறிந்தான், ஏவாள் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அப்ப அறிவதுன்னா என்ன? நெருக்கமா இருக்கிறது. கவனிங்க. அப்போ ஒரு விசுவாசி ஆண்டவரை எப்படி அறியணும்? எனக்கு இயேசுவை தெரியுங்க, பைபிள் தெரியுமா? பைபிள்லாம் நல்லா தெரியுங்க, இந்த வசனம் தெரியுமா? சூப்பரா தெரியுங்க, எல்லாம் அது இல்லை அறிவது. நம்ம ஊர் மந்திரியை தெரியுமா? ஐயோ நல்லா தெரியுங்க. யாங்க அவரை தெரியாது? நல்ல முறுக்கு மீசை வச்சுட்டு எங்க மந்திரிங்க, நம்ம மந்திரிங்க. உடனே தெரியுமா அவருக்கு? என்ன கேட்டா தெரியாது. அது இல்லை தெரிகிறதுன்னா, நான் என் தேவனை அறிந்திருக்கிறேன், அவர் என்னை அறிந்திருக்கிறார். எனக்கும் அவருக்கும் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. தேவனுக்கு மறைச்சி நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் இருக்கிறாரு. டாஸ்மாக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறார். எங்க போனாலும் செல்போனை திறந்து சாட் பண்ணலாம் நினைச்சாலும் எல்லா இந்த நாலெட்ஜ் விசுவாசிக்கு ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை குறித்த மகத்துவங்கள், கிறிஸ்துவை குறித்த மகத்துவங்களை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நெருக்கமா இருக்கணும் கடவுளோட. அது விசுவாசிக்கு மிக மிக அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன மிக முக்கியமான அடிப்படையான அறிந்திருக்க வேண்டிய காரியம், நீங்கள் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நான் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் யார்? திருச்சி மாவட்டம், லால்குடி வட்டம், காட்டூர் கிராமம்,
ஓலை வாசிச்சாங்களே அது மாதிரி நம்ம பேரை சொல்றதா? அதுவும் இல்லை. நான் யாரு? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் தேவனுடைய பிள்ளை. நான் யார் என்ற வெளிச்சம் நிறைய பேருக்கு இல்லாததுனால தான் நான் ஒரு பாவியா இருந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். நான் ஒரு அக்கிரமக்காரனாக இருந்தேன், கர்த்தர் என்னை மன்னித்தார். நான் இன்னைக்கு ஒரு விசேஷ சூழ்நிலையில் இருக்கிறேன். இன்றைக்கு நான் தேவ சாயல்ல இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கர்த்தர் உயர்த்தினாருங்கிற அறிவு இல்லாததுனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னது, நான் யார் தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, என் நட்சத்திரம், அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்றேன், நான் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கனம் பொருந்தியவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படியாக அபிஷேகிக்கப்பட்டவர்கள். இந்த அறிவு இல்லாததுனால தான் இளையகுமாரன் பன்றிகள் தின்கிற தவிட்டை அவன் தின்று தன் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருந்தான். எந்த அறிவு இல்லை, தான் யார் என்ற வெளிச்சம் இல்லை. ஆனால் அவன் தகப்பனால் போதிக்கப்பட்டான். இளையகுமாரன் கெட்டு போனான், அப்பா கிட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போனான், தூரதேசத்துக்கு போனான். வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, ஆமென், ஞாபகம் வருது, நம்ம அப்பா யாரு, அப்பா எப்படிப்பட்டவர், அப்பா கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரன்லாம் எப்படி சாப்பிட்றான், நான் எதுக்குடா இந்த சாப்பாடை சாப்பிட்ணும், நான் யார் தெரியுமா, நான் அப்பா விட்டு பிள்ளை, இன்னைக்கு நான் என் அப்பா கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் உதறிட்டு புத்தி தெளிந்து எழுந்து தகப்பனத்தில் வந்தான். தகப்பன் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா, என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன்டா, அவன் என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட வருவான்னு அவன் கதவை திறந்து உட்காந்து இருந்தான் பாருங்க. அப்பாவுக்கு தெரியுது, தான் பிள்ளைக்கு நான் போதிச்சிருக்கிறேன், என் பிள்ளை கெட்டு போக மாட்டான், இன்னைக்கு நீதிமான் விழுந்திருக்கலாம், விழுந்தாலும் அவன் எழுந்து என் பிள்ளை என்னண்ட வருவான்னு சொல்லி தகப்பன் தன் பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிறான். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சத்தியமாக போதிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். என் பிள்ளை போதிச்சிருக்கிறேன், அவன் வருவான், அவள் வருவா, அவள் கெட்டு போக மாட்டா, அவன் என் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு தெரியும், நான் நல்லா போதிச்சிருக்கேன், நான் ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல தகப்பன் என்பதை தாய் தகப்பன் அறிந்திருக்க வேண்டும். அப்போ நீங்கள் போதிச்சிருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், பிள்ளைக்கு போதிச்சிருக்கணும், நல்வழி காட்டணும். தாய் தகப்பன் மேலே விழுந்த கடமை. அவன் பன்றி தவிட்ட தின்னாலும் ஊதாரியா தெரிஞ்சாலும் அப்பாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, காத்துக்கிட்டே இருக்கான், ஓடுறான். என் பிள்ளை இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்னைக்கா இருந்தாலும் வருவான்ட்டுன்னு காத்துக்கிட்டு இருந்ததுனால தான் முதலாவது தகப்பன் ஓடி போய் தன் மகனை கட்டி அணைத்து கொண்டு வருகிறான். அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு தெளிவு இருந்தது. நான் யார் என்ற வெளிச்சம் அவனை பன்னி கூட்டத்திலேருந்து தூக்கி எடுத்துச்சு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம பன்னி கூட்டத்தில் இல்லை, ஆனால் அதுபோல் செயல்கள்லாம் செய்கிறப்ப நம்ம நினச்சிக்கணும், நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய மனுஷாவது. அடிப்படையான தெளிவு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நான் யார், நான் யார், நான் இன்னாருடைய மகன். எல்லாரும் சொன்னாங்க இயேசுவை சூசையப்பர் மகனா அப்படி சொன்னாங்க. இல்லை, இயேசுவுக்கு சூசையப்பர் மகன்கிறத விட நான் வானத்திலிருந்து இறங்கினவன், நான் தேவனால் அனுப்பப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன் என்றதை தான் அவர் ரொம்ப ஆண்டு கொண்டு இருந்தது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு குப்புசாமி பிள்ளையாக இருந்திருக்கலாம், ஆரக்சாமி பிள்ளையாக இருந்திருக்கலாம், மாரியம்மா பிள்ளையாக இருந்திருக்கலாம், யாராக வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நான் தேவனுடைய குமாரன். அடுத்த மூன்றாவது ஒரு காரியம், தேவனுடைய திட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடம் வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது எரேமியா 1ஆம் அதிகாரத்தில், தாய் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன பண்ணுறாராம், ஒரு மனுஷனை பெயர் சொல்லி அழைத்து அவருக்காக தெரிந்து கொள்ளுகிறார். நான் மீண்டுமாய் நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அழைத்ததற்கு ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. வேற யாராவது செய்வாங்களா? செய்ய முடியாது. எபிரேயர் 10:7. அப்பொழுது
நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். உங்களை பற்றி வேதம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை மாத்திரம் தேடுங்கள். அதை விட்டு வேற என்னத்தையாவது தேடிட்டு ஓடிட்டே இருக்காதீங்க. வேற எதுலையாவது கவனம் செலுத்தாதீங்க. கர்த்தர் உங்களை எங்க அழைச்சிருக்கிறாரோ, எதுக்கு அழைத்திருக்கிறாரோ அதை செஞ்சீங்கன்னா நீங்க சமாதானமா இருப்பீங்க. அதை விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில விரக்தி வரும், வெறுமை வரும். நான் சொல்றேன், தேவன் திட்டத்தின்படி, தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து தேவ திட்டத்தோடு நீங்கள் உங்களை இணைத்து கொண்டால் நிறைவு வரும். தேவ திட்டத்தை விட்டுட்டு நான் என் இஷ்டத்துக்கு நான் செய்ய போறேன், இல்லை இப்படி தான் நான் இருக்க போறேன், நீங்கள் எதையாவது வகுத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில விரக்தி தான் மிஞ்சும். உங்களை விரக்திக்காக தேவன் அழைக்கவில்லை, சமாதானத்துக்காக அழைத்திருக்கிறார், சந்தோஷத்துக்காக அழைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை சந்தோஷமா சமாதானமா இருக்கணுமா, தேவன் உங்களை எதுக்காக அழைத்திருக்கிறாரோ அதை அறிந்து அதனோடு நீங்க கொஞ்சம் பிரயாணப்படுங்க. இதுக்கு தாயா என்னை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, இந்த சர்ச்சுக்கு என்னை அழைத்ததற்கு நோக்கம் இதுதாயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ, கர்த்தர் உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறாரோ அந்த வேலையை கரெக்டாக செய்யுங்க. இன்னொன்று, நான்காவது ஒரு காரியம், தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை 13:11 வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. விசுவாசிகளே, தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நீங்கள் நானும் பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு தேவன் வல்லமையை வைத்திருக்கிறார், விசுவாசிகளுக்கு தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார், விசுவாசிகளுக்கு தேவன் ராஜ்யத்தின் திறவுகோலை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரத்தை கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்வதை கர்த்தர் கேட்டு பரலோகத்திலே ஆம் என்றும் ஆமென் என்றும் அவர் டிக்ளேர் பண்ணுவார் பரலோகத்தில். ஆமென். அப்ப விசுவாசி பாருங்க, தேவ ராஜ்யத்தின் ரகசியங்கள், அந்த பாக்கியத்தை கர்த்தர் விசுவாசிக்கு கொடுத்திருக்கிறார். உலக மனுஷனுக்கு இல்லை. இந்த பிரசங்கத்தை போய் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணால் உங்களுக்கு புரியாது. விசுவாசிகளே, நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை குறித்து, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்து நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவ ராஜ்யத்தில் நீங்கள் மிகவும் பலசாலிகளாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஐந்தாவது ஒரு காரியம், நீங்கள் மனுவர்க்கத்தை பற்றி நான் சொன்னேன், நான் என்னை அறிஞ்சுக்கணும், உங்களை இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ரீதியில் உங்களை அறிந்து கொள்ளணும். அடுத்த ஐந்தாவது காரியம் நான் சொல்கிறேன், மனுவர்க்கம், மனிதர்கள். பைபிளில் அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, மனுஷனை தேவன் எப்படி வைத்திருக்கிறார், மனுஷனை வேதம் எப்படி பார்க்கிறது. ஒன்று தெரியுமா, மனுஷன் இல்லைன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் வெறுமையாகிவிடும். இருக்கிறீங்களா? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஸ்டேட் பேங்க் இருக்கு, ஸ்டேட் பேங்க்கு இருக்கா இல்லையா? ஸ்டேட் பேங்க்கு பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? ஸ்டேட் பேங்க்கு சரி, அங்கே வாட்ச்மேன் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? துப்பாக்கி இருக்குமா, இருக்காதா? ஆமாம், துப்பாக்கி இருக்கும். அந்த லாக்கர் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே பணம் இருக்குமா, இருக்காதா? நகை இருக்குமா, இருக்காதா? எல்லாம் இருக்கும், நிறையா இருக்கும், கட்டுக்கட்டாக இருக்கும், தங்கமெல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அங்கிட்டு போகிறப்ப யாருமே இல்லை, அந்த பேங்க் பாட்டு திறந்து கிடக்குது. இதான் திறக்குமான திறந்து வச்சுட்டு போயிட்டாங்களே, டிவியில் பார்த்துருப்பீங்களே. ஒரு நாள் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் பேங்க் அப்படியே திறந்து வச்சுட்டு போயிட்டாங்களாம். பார்க்கல? திறந்து வச்சுட்டு போயிட்டாங்களாம். ராத்திரியில் வந்து பார்த்தா என்னடா பேங்க் திறந்து கிடக்குன்னு அப்புறம் போலீஸ்லாம் வந்து பூட்டிகிட்டு போனாங்களாம். எந்த ஊரில் தெரியல, டிவியில் நியூஸ் போட்டாங்க. ரைட், போகிறீங்க, பணமெல்லாம் அடிக்க கிடக்குது, தங்கமெல்லாம் அடிக்க கிடக்குது. ஒருத்தங்க கூட அதை என்ன செய்யலை, எடுக்கலை. ஒருத்தங்க கூட சும்மா ஒரு கற்பனைக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பாட்டு அங்கே போனாக்கா பாஸ்ட் சொன்னாரே திறந்துக்கிறது கிடக்கான்னு பார்க்கக்கூடாது. கற்பனைக்கு நினச்சி பாருங்கள். கட்டுக்கட்டா அங்கே அடிக்க கிடக்குது, வாட்ச்மேன் இல்லை, ஒருத்தர் இல்லை, லாக்கர்லாம் திறந்து கிடக்கு. இதை போய் பார்த்தா அங்கே 10 சவரன் நகை இருக்குது, அங்கே ஒட்டியானம் இருக்குது, இங்கே நெக்லஸ் இருக்குது, எல்லாம் கிடக்கு.
ஏன்டா ஒருத்தவங்க கூட எடுக்கல? நெசமுள்ளே தங்கம் தானா, நெசமுள்ளே பணம் தானா? ஆமாம், அது நெசமுள்ளே பணம், நெசமுள்ளே தங்கம். இப்போ நீங்களும் அங்கே போகலன்னு வச்சுக்கோங்க, யாருமே போகல. அந்த பணத்துக்கு அந்த தங்கத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? ஏதாவது மதிப்பு இருக்குமானா இருக்காது. அதெல்லாம் அனுபவிக்கணும். பாருங்க, தங்க சுரங்கத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். தங்க சுரங்கத்து மேலே தான் நம்ம இருக்கிறோம். இந்த பூமியை வெட்டி எடுத்தீங்கன்னா தங்க சுரங்கம் இருக்குது, பொண்ணு வெள்ளி எல்லாம் இருக்குது, வைரம் வைடூரியம் அத்தனை நவரத்தன கற்கள் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்கிட்டு மணிமகுடமாக அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ வரணும். தங்கம் இருக்குன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். பணம் இருக்குன்னா அதை யூஸ் பண்ண ஒரு மனுஷன் வேணும். அவன் பயன்படுத்துவதை வைத்து அதுக்கப்புறம் தான் அதுக்கெல்லாம் மதிப்பு. நான் இல்லைன்னா அந்த காசு எடுக்க, நான் இல்லைன்னா அந்த காசுக்கு மதிப்பே இல்லை. நான் போட்டுக்க நான் இல்லைன்னா அந்த தங்கத்துக்கு, ஒட்டியானத்துக்கு, அப்புறம் என்ன இந்த இதுக்கு வைரத்துக்கு மதிப்பு இல்லை. அப்போ நான் இப்படி சொல்கிறேன், எல்லாத்தையும் படைச்சிட்டு கர்த்தர் மனிதனை அவைகளுக்கெல்லாம் மகுடமாக சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்புலே மணிமகுடமாக இருக்கிறது யாருன்னு சொன்னால் மனுவர்க்கம். அதனால் எந்த மனுஷனையும் நீங்கள் லேசாக நினச்சிடாதீங்க, எந்த மனுஷையும் நீங்கள் அற்பமாக ஏன்னா இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம். அப்போது இந்த உலகத்தில் பாருங்கள், கர்த்தர் நம்மளையும் இந்த உலகத்தையும், உலகம்னா இந்த பொண்ணு வெள்ளி உடைமைகள் எல்லாத்தையும் கர்த்தர் இணைச்சி வச்சிருக்கிறார். அப்போ தான் அதுக்கு வேல்யூ இருக்கிறது. இப்போ நீங்களும் பொண்ணு வெள்ளி தங்கம் இதெல்லாம் ஒன்றா இருக்கிறீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்களாம் பிஸ்னஸ் பார்ட்னர்னு அர்த்தம். தங்கத்தோட பணத்தோட கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் போல, ஒரு வியாபாரத்தில் ஒப்பந்ததாரரை போல கர்த்தர் உங்களை மேன்மையானவர்களாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஆசை இல்லைன்னா அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லைங்க. கோடி கோடியாக கொட்டி வச்சிருந்தாலும் கர்த்தர் நமக்குள்ள நல்ல ஆசைகளை வைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம பாக்கெட்டில் பணம் இருக்குது, ஆசையே இல்லைங்கன்னா அது வெறும் பேப்பர் தான். ஆமாவா இல்லையா? வெறும் பேப்பரு. ஆனால் கர்த்தர் ஆசையை வச்சிருக்கிறார். ஏன் பணம். ஸோ இந்த மனுவர்க்கத்தை கர்த்தர் மகுடமாக வைத்திருக்கிறார். அவைகளுக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆறாவது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய எதிராளி யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எதிராளியாகிய பிசாசை பற்றி நன்றாய் ஒரு விசுவாசி அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா இயேசு சொல்றாரு, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வருவதில்லை. பிசாசுடைய வேலை என்ன? மனுவர்க்கத்தை திருடணும், மனுஷனுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும், அழிக்கணும். அது எந்த ரீதியிலையாவது வந்து அவனை சின்ன பின்னமாக்கணும். இதுதான் பிசாசுடைய வேலை. இந்த அறிவு விசுவாசிக்கு இருக்கணும். அப்போ என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கெடுக்கிறது யாரு? பிசாசு. என் வாழ்க்கையில் வியாதியை கொடுக்கறது யாரு? பிசாசு. என்னைய ஓட்டாண்டியா உட்கார வச்சு என் குடும்பத்தை பிரித்து சின்ன பின்னம் ஆக்கி இருக்கிறது யாரு? பிசாசு. இயேசு சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசுவை அறிந்திருக்கிறோம், தேவன் அறிந்திருக்கிறோம், மனிதன் அறிந்திருக்கிறோம், உங்களை அறிஞ்சிருக்கிறீங்க, உங்களுடைய பங்கு என்னங்கிறத அறிஞ்சிருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, பிசாசை விசுவாசி தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 பேதுரு 5:8 சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி வகை தேடி வருகிறான். அவன் யாரா? நம்முடைய எதிராளியாகிய பிசாசு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசு எப்படி என்னை சோதிக்கிறான்? அவன் எந்த விதத்தில் என்னை வந்து டெம்டேஷன் சோதிச்சு பார்க்குறான், அல்லது அவனை நான் எப்படி மேற்கொள்ளணும், இதெல்லாம் விசுவாசி அறிந்திருக்கணும். அறியலன்னா
பிசாசு போகிற போக்கில் தட்டிட்டு போயிடுவான். அதை அறிஞ்சாதான் அவனை எதிர்த்து நிற்க முடியும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த அறிவு இல்லை என்று சொன்னால் பிசாசுக்கு உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசு யாரு, அவன் என்ன செய்வான், அவன் என்னென்ன கொண்டு வருவான், எப்படியெல்லாம் டிமால்ட்டி வேலை செய்வாங்கிறத விசுவாசி கரெக்டாக அறிஞ்சிருந்தீங்கன்னா வசனத்தை கொண்டு மேற்கொண்டு அவனை ரொம்ப சுலபமாக ஜெயிச்சு உங்களால் வெற்றி பெற முடியும். ஆமென். எபேசியர் 6:11 சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ளுங்கள். விசுவாசி பாருங்க, பிசாசு வந்துட்டான்னு நம்ம ஓடக்கூடாது. பேய் ஓட்ட எங்கேயாவது ஓடணுமா? ஓடக்கூடாது. விசுவாசிக்கு சொல்றாரு. போய் வீட்டில் போய் வாசி பாருங்க, எபேசியர் 6:அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? அணிந்து கொள்ளுங்கள். அணிந்து கொள்ளுங்கள். என்னென்ன சர்வாயுத வர்க்கம்? ஆயத்தம், ஜெபம், வேற என்ன போட்டுருக்குது? வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கான் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். நில்லுங்கள். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. போன வாரம் சொன்னது மாதிரி தான் பிசாசு எங்கே நம்மளை டார்கெட் பண்ணுவான்? எங்கே நம்ம வீக்காக இருக்கிறோமோ அங்கே டார்கெட் பண்ணுவான். எதில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்களோ அதில் டார்கெட் பண்ணுவான். நான் இப்படி சொல்லுவது உண்டு. இது பைபிள்லாம் இருக்குதான்னா, ஆமாம், வீக் பாயிண்ட்டை பார்த்து அவன் அடிக்கிறான். அதுக்கு தான் போன வாரம் பாஸ்டர் பிரசங்க அழகாக பண்ணார். நான் இப்படி சொல்லுவேன், எந்த காரியத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் அடிமையாக இருந்தீங்களோ, வீக் பாயிண்ட் எங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். எந்த காரியத்தில் பிசாசோட தோள் கொடுத்து ஒற்றுமையாக இயேசு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்களோ, அது போல ஒரு சோதனையை கரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு கொண்டு வருவான். நான் சொன்னது புரிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா மறுபடியும் போய் பார்த்துக்கங்க, கேட்டுக்கங்க. நான் எந்த விஷயத்தில் வீக்காக இருக்கிறேன், நான் எந்த விஷயத்தில் வீக்காக இருந்தேன், அதைத்தான் மறுபடியும் கொண்டு வருவான் பேய். ஏன்னா பேய் எனக்கு தெரியாததெல்லாம் கொண்டு வந்தால் என்னை தோக்கடிக்க முடியாது. அவனுக்கு தெரியும், இவன் எங்கே வீக்காக இருக்கிறானோ அங்கே தான் என்னை அடிப்பான். இவன் எதில் அடிபட்டு வந்தான் அதை மறுபடியும் கொண்டு வருவான். நான் பணத்தில் வீக்கா, பணத்தை கொண்டு வந்து என் விசுவாசத்தை கெடுக்க பார்ப்பான். நான் பயங்கர கோபக்காரனாக இருந்தேன்னா இப்போ பார்ப்பான், வாடா வாடா, நீயா நானா, வாடா ஒத்தைக்கு ஒத்த, வாடா வாடா, ஆடுறா ஆடுறா, எல்லாம் செய்வான் பாருங்க. பேய் நம்மளை தூண்டி விடுவான். அதான் பெல் சொல்லுங்க, யாரை விழுங்கலாமோ வென்று அவன் சுற்றி வகை தேடி கொண்டு வருகிறான். அப்போ பேயை பற்றி தெரிஞ்சாதான் உங்களால் என்ன செய்ய முடியுமா? அதை எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். எல்லாம் இங்கே இருக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் என்ன, நான் இது சொன்னதெல்லாம் அடிப்படை காரியங்கள். அவன் எப்படி நம்மளை சோதிக்கிறான், சோதனை வந்தால் எப்படி நம்ம ஜெயிக்கணும், இதெல்லாம் விசுவாசிகள் கற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா.